Okay, so to begin the session with, இது வந்து Shiksha by Swatika ஓட ஒரு ஃப்ரீ செஷன் டு ஸ்ப்ரெட் சம் அவேர்னஸ் அபவுட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு செஷன், ஒரு லைவ் செஷன். எதுக்காக அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. டூ திங்ஸ். ஏன் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து நிறைய பேர் தே கெட் டேக்கன் அவே பை அந்த ஐடி, ப்ரைவேட் ஜாப்ஸ், கார்பரேட் அப்படின்னு போயிடுறாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் கரியரில், அவங்களோட கரியர் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே, ஏன்னா இப்போ காலேஜஸ்க்கே பிளேஸ்மெண்ட் போகுது. அண்ட் அப்போ மாதிரி கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ எவ்ரி காலேஜ் ஹேஸ் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே தே கெட் டேக்கன் அவே பை ஐடி ஃபீல்டு, கார்பரேட்ஸு, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படி போயிடுறாங்க. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கரியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் டைம் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். ஒரு 21 வயசு 22 வயசுல அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய பேர் வந்து நம்மை உள்பட என்னையும் சேர்த்து எல்லாருமே வந்து அந்த ஐடி, ப்ரைவேட், கார்பரேட் அப்படிங்கிற ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பின்னாடி போயிடுறோம். அது போறதுல என்ன தப்புமே இல்லை, அது குட் திங் தான், போறோம். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, போய் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு திரும்பி வராங்க. இல்ல, எனக்கு ஒரு பெர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை வேணும், ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கிற ஒரு வேலை வேணும், ஒரு மரியாதை, ஒரு சொசைட்டில ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் அதுல ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவங்க 28, 29 வயசுல, 30 வயசுல they coming back to government exams. அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பக்கம் திரும்பி வராங்க. இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவங்க கரியர் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பெருசா இதை பத்தின அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அது போயிட்டு வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அதை எப்படி பாக்குறேன்னா, நீங்க திருப்பி இங்கதான் வரப்போறீங்க அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமே பிரைவேட் ஜாபுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இதுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு. அந்த 10 வருஷத்துல நான் என்ன பெருசா சேவ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னா, 10 வருஷம் நீங்க போய் இன்னொரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு திருப்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த 10 வருஷத்துல நீங்க 21, 22 வயசுல ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போகாம டைரக்டா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்குள்ள வந்துருந்தீங்கன்னா, நீங்க ஒரு குரூப் 2 ஆஃபீஸரா உள்ள போயிருந்தா அந்த 10 வருஷத்துக்குள்ள நீங்க குரூப் 1 ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கலாம் ப்ரொமோஷன்ல. ஸோ அந்த 10 வருஷங்கிறது, ஒரு 7 வருஷம் 6 வருஷங்கிறது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின கவர்மெண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டைம் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம், நம்பர் 1. அண்ட் ரெண்டாவது, ஏன்னா வந்து இந்த டிஎன்பிசி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், யங் பீப்புளுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். இன்னொன்று, நிறைய பேர் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலை போயிடுறோம், அது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அந்த வேலைக்கு போயிடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு 40,000, 50,000, 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இவ்வளோதான் நம்ம லைஃப், இதுக்கு மேலே நம்ம இன்னுமே ட்ரை பண்ண முடியாது, நம்ம கரியர் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பிடிக்குதோ பிடிக்கலையோ 30 வயசு 32 வயசுலையும் அதோடயே ஸ்டிக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கரியர் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க, ஃபேமிலியும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஈஸியான வேலை வேணும்னு நினைச்சாலுமே அவங்களால அந்த டைம்ல வெளியே வர பயப்படுறாங்க, யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்ப என்னன்னா, இவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது தெரியறது இல்லை. டிஎன்பிசி 32 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு 15-20 வருஷம் நான் பிரைவேட் கம்பெனிலே ஓட்டிட்டேன், இனிமேல் நான் வந்து அரசு வேலை பக்கம் போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நீங்க 50 வயசுல கூட கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க, காலேஜ் முடிச்சோன்னே நீங்க வந்து எந்த கரியர் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணலாம். நீங்க 10 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணி, இன்னும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாலும் யூ கேன் கம் பேக் டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். மூணாவது, ஐ ஃபோக்கஸ் என்டையர்லி வந்து விமெனுங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்போம், ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சிருப்போம், கல்யாணம் ஆயிருக்கும், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருப்போம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி, கரியர், சில்ட்ரன் அது எல்லாமே மிக்ஸ் ஆகி இப்போ எதுவுமே பண்ணாமல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம், இல்லை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸோட ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிற இல்லை ஒர்க்கிங் விமெனுக்கு நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏஜ் இந்த டிஎன்பிசியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ விமென், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் விமென், நான் ஒர்க்கிங் விமென், இப்போதான் காலேஜ் முடிக்கிறீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஜென்ரலாக மென் காலேஜ் முடிச்சோன்னா நான் ஃபேமிலி கமிட்மெண்ட்காக வேலைக்கு போயிட்டேன், இப்போ 10 வருஷம் கழிச்சு நான் ஏதாவது செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் இப்போ திருப்பி வர முடியுமா? இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேட்டகரியும் காமனாக எல்லாருமே, நான் சொன்ன எல்லா கேட்டகரியிலும் நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு கேட்டகரியில நம்ம சேர்ந்துருவோம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக
we are creating this like conducting this free session. ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வென் வி ஜென்ரலி சே இது ஒரு லைஃப் சேஞ்சிங் செஷனாக கூட மாறலாம். இங்கேருந்து உங்கள் வாழ்க்கை மாறலாம். நிறைய பேருக்கு அப்படி மாறி இருக்கு. ஸோ அப்படியும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ த்ரூ அவுட் த செஷன் 2 ரிக்வெஸ்ட் தான். நீங்க வீடியோ ஆன் பண்ணி கவனிச்சிங்கன்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே, நீங்க கேட்டுட்டு இருக்கனால எனக்கு நிறைய சொல்லணும்னு தோணும் இல்லையா? இல்லை அப்படின்னா ஓகே போதும், எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை வராது. அண்ட் ரெண்டாவது, நீங்க வீடியோ ஆன் பண்ணி கவனிக்கும் போது யூ வில் ஃபீல் ஓகே, நம்ம வந்து லைவா ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதைத்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், வாட்ஸ்அப் பார்க்க வேண்டாம், பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ நான் சொல்ற மொத்தமும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ செஷன் 2024ல January 1st வீக்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் அ வெரி ஹாப்பி நியூஸ். how many of you are following us in Instagram? சிக்ஷா பை ஸ்வாதிகா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றீங்களா? ஆமாவா இல்லையா? Yes, ma'am. நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணலனா you can follow us. it is tnpsc.shiksha.by.swatika. நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2024 சிக்ஷாக்கு வந்து ஸ்டார்டிங்கே ஒரு பயங்கரமான ஸ்டார்டிங் தான். இட் இஸ் a very happy, ரொம்ப ஒரு வெறித்தனமான வெற்றி மூமெண்ட்ங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு ஹாப்பி நியூஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு அதுல இருந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம் நடத்தினாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வெட்டினரி டாக்டர்ஸ், பேச்சுலர்ஸ் இன் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி, மாஸ்டர்ஸ் இன் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி படித்த டாக்டர்ஸு அவங்க ப்ரைவேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெட் கிளினிக்ஸ், பெட் கிளினிக்ஸ் எல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட்ல வெட்டினரி டாக்டர்ஸ் ஆகிறதுக்கு டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எக்ஸாம் தான் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன். நம்ம கவர்மெண்ட் நடத்துறாங்கல்ல மாட்டு ஆஸ்பத்திரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அரசாங்க மருத்துவர்கள். நார்மலா பேச்சுலர் இன் வெட்டினரி சயின்ஸோ மாஸ்டர்ஸ் இன் வெட்டினரி சயின்ஸோ ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் அவங்க கவர்மெண்ட் டாக்டர் ஆக முடியும். ஓகே, அந்த வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம் 2023ல டிஎன்பிஎஸ்சி நடத்தினாங்க. ஒரு 2 years கேப்புக்கு அப்புறம் நடத்தினாங்க. ஒரு 754 வேகன்சிஸ் நினைக்கிறேன், 750+ வேகன்சிஸோட அந்த எக்ஸாம் நடத்தினாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வி ஹேட் அ பேட்சுங்க, ஒரு பேட்ச் இருந்துச்சு. 113 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே டாக்டர்ஸ். 113 என்ரோல்மெண்ட் அந்த பேட்ச்ல. 113 பேருமே டாக்டர்ஸ், பேச்சுலர்ஸ் இல்லை மாஸ்டர்ஸ் படித்த டாக்டர். அந்த பேட்ச் முடிஞ்சு எக்ஸாம், இன்டர்வியூ, ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சு ரிசல்ட் வந்து முந்தா நேற்று வி ஹேட் ஃபைனல் ரிசல்ட்டுங்க. ஃபைனல் செலக்டட் லிஸ்ட். இவங்கெல்லாம் வெட்டினரி டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ்னு செலக்டட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இப்போ வரைக்கும் அந்த 113 பேரில் லைக் தே வில் இன்ஃபார்ம் அஸ், இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 5-6 பேர் வேணா மறந்துருப்பாங்க, இல்லை இன்ஃபார்ம் லேட்டாக பண்ணுவாங்க. ஸோ 113 பேரில் இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எடுத்த கவுண்ட்ல 82 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கிளியர்ட் த எக்ஸாமினேஷன். ஏன்னா அதுதான் எங்ககிட்ட இருக்க கவுண்ட் வித் ரெஜிஸ்டர் நம்பர், வித் ஃபோட்டோஸ். அவங்க எங்களுக்கு பே பண்ண ஃபீஸ்ல இருந்து எல்லா ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு அவங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கிளியரா வெரிஃபை பண்ண லிஸ்ட் 82. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா 1000-2000 என்ன சொல்லுவாங்க, 1000 அட்மிஷன்ஸ் இருக்கும், அதுல ஒரு 100 பேர் பாஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். எங்களோட மொத்த என்ரோல்மெண்ட் 113ல இப்போ வரைக்கும், ப்ளீஸ் மியூட்டுங்க, 113ல இப்போ வரைக்கும் 82 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ரிப்போர்ட்டட் தட் தே கிளியர்லி கிளியர் த எக்ஸாமோட எல்லா ப்ராசஸும், ப்ரிலிம்ஸ், இன்டர்வியூ, மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இப்போ அவங்க வந்து வெட்டினரி டாக்டர்ஸாக செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ தட்ஸ் சச் அ ஹாப்பி நியூஸ் ஃபார் அஸ். ஏன்னா எங்கள் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம். 75% என்ரோல் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸில் 75 to 80% இஸ் அ சக்ஸஸ் ரேட். அண்ட் இவங்களுக்கு like Shiksha has already wished and like they're celebrating their success. That 2023 ஒரு மாஸ் சக்சஸோட தான் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். and we also have a big grand felicitation ceremony பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் வெகு விரைவில் நடக்க போகுது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்தோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோட அந்த ஃபெலிசிட்டேஷன் செரமனி ஆல்சோ யூ கேன் விட்னஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாம் வரும்போது எழுதிட்டு இருக்காங்க, கிளியர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இன்னும் நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லை, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்.
யா. ஸோ உலகம் வந்து இருண்டு போகல, நம்மளை சுத்தி எதுவுமே நடக்காம இல்லை, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த பட்டியல்ல இல்ல, யூஆர் நாட் தேர். இதை நான் எப்படி சொல்லலாம், எல்லாருமே ஹீரோஸ் தான், உங்களுக்கான டைம் வரல, நீங்க இன்னும் ஹிட் கொடுக்கல, அப்படிதான் பார்க்கணும் அதை. ஹிட் கொடுக்காத ஹீரோஸ் நீங்களாம், அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க, ஹிட் கொடுத்துட்டாங்க. எஸ். ஸோ அது மாதிரி ஜான்வரி 12 அன்னைக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து குரூப் 2ஓட மெயின்ஸ் ரிசல்ட் ஜான்வரி 12 அன்னைக்கு, பொங்கலுக்கு முன்னாடி நாள் அதுவும் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதுவும் வேற, அது சிக்ஷாலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸும் வரும். யூ கேன் கீப் ஃபாலோவிங் அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். அந்த அப்டேட்ஸுமே வி வில் கிவ் யூ தேர். ஓகே. இப்போ நீங்க வந்து ஹிட்டே கொடுக்கல இன்னும், பட் யூஆர் ஆல் லைக் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் வெயிட்டிங் ஃபார் யோர் மூமெண்ட். அப்படிங்கும் போது இந்த 2024 நீங்க எப்படி உங்களுக்கானதை மாத்திக்கலாம் when it comes to டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத பத்தி மேபி ஐ வில் கிவ் யூ எனக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். இப்போ 2024 புது வருஷம், எல்லாருமே ரெசல்யூஷன்ஸ், கோல், டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வந்து irrespective of all that, நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருந்திருக்கலாம். 2024ல இஃப் யூஆர் டேக்கிங் அ ஸ்டார்ட், இங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா, ஜென்ரலா 2024ல நீங்க பெஸ்டா ஏதாவது பண்ணி, அந்த 2024ல நீங்க பண்றது வந்து உங்க லைஃப் லாங் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். டிஎன்பிஎஸ்சி ஏன் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா, அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அவேர்னஸே நிறைய பேருக்கு கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நீங்க வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆர் எக்ஸாமினேஷன் கமிஷன். அந்த எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணும்போது, நம்ம எப்பவுமே நீங்க என்னவா இருந்தாலும் நமக்கு ஒரு அரசு அதிகாரி மேல ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை அந்த ரெப்யூட்டடா பார்க்கும்போது, அவங்க மரியாதையோட வரும்போது, போகும்போது, 2 போலீஸ் கூட வரும்போதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமையா தான் என்னைக்குமே பார்ப்போம், ஒரு ஆசையா தான் பார்ப்போம். நீங்க என்னதான் ஆடியில போனாலும், பிஎம்டபிள்யூல போனாலும், பக்கத்துல ஒரு பொலேரோ நின்னா அது கவர்மெண்ட் கார் அப்படின்னு எழுதி இருந்தா அந்த அந்த டிசையர் டுவர்ட்ஸ் தட் அது எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஸோ அப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், த பெஸ்ட் திங் இஸ் டு கெட் இன் டு அ கவர்மெண்ட் சர்வீஸ். அந்த கவர்மெண்ட் சர்வீஸ்லயும் ஒரு ரெப்யூட்டடான ஒரு பொசிஷனுக்கு போகணும். அப்படி போகணும் நீங்க நினைச்சா மட்டும் 2024 உங்களுக்கான பெஸ்ட் இயரா இருக்கும். நான் அதை நினைக்கிறது மட்டும்தான் முக்கியம்னு நான் சொல்லும் போது, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷம் படிச்சிருக்கணும், எனக்கு டிஎன்பிசினா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்ப இந்த 6 மாசம் படிச்சா போதும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா ஜான்வரியில ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் காலம் அவகாசம் இருந்தா போதும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆனுவல் கேலண்டர், ஒரு அட்டவணை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அட்டவணையில அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க அடுத்த வருஷம் எந்தெந்த எக்ஸாம் எப்பப்ப நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த கேலண்டர் 2023 டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும் 2024ல எக்ஸாம்ஸ் நடத்த போறாங்க டிஎன்பிஎஸ்சி. 3 எக்ஸாம் இப்போதைக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்னு குரூப் 4, குரூப் 1, குரூப் 2. இதுதான் நம்ம ஜென்ரலா எல்லாருமே எழுதுற எக்ஸாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 எக்ஸாமே 2024ல நடக்க போகுது. அண்ட் குரூப் 4 வந்து ஜூன் மந்த், குரூப் 2 வந்து ஜூலை மந்த், குரூப் 1 வந்து ஜூலை மந்த், குரூப் 2 வந்து ஆகஸ்ட் மந்த். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசம் தொடர்ந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு இப்போ நீங்க ஜூன்ல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கும்போது நம்ம ஜான்வரியில இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும், நீங்க புதுசா ஆரம்பிச்சாலும், இந்த 6 மாசம் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதான் உங்க ஜூனோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இருந்து ரிசல்ட் பார்க்க போறீங்க. ஸோ இந்த 6 months அப்படிங்கிறது ஒரு எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப போதுமான ஒரு டைம். மேம் நான் ஃப்ரெஷரு, ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சுட்டு இருந்திருப்பாங்களே, அவங்க எல்லாம் ரேண்டமாக படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த 6 மாதம் அவங்க கன்சால்டேட் பண்ணி என்ன படிக்க போகிறாங்களோ அதை வச்சு தான் அவங்களும் எக்ஸாம் எழுத போகிறாங்க. நீங்களும் அடுத்த 6 மாதம் புதுசாக இருந்தாலும் என்ன படிக்க போகிறீங்களோ அதை வச்சு தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த 6 months அப்படிங்கிறது த பெஸ்ட் டைம். யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் பர்மனெண்ட்டாக ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் நினச்சா மட்டும் போதும், உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டுமே தேவையில்லை. முன்னாடி படிச்சிருக்க பேக்ரவுண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பேக்ரவுண்ட், வீட்டில் 4 அரசு அதிகாரியா இருக்கணும், நிறைய லட்சக்கணக்காக காசு வச்சிருக்கணும், எந்த தேவையுமே இல்லை. அந்த ஆசை மட்டும் இருந்தா கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஜூன்ல வைக்கிறதுக்கு பதில் எக்ஸாம் பிப்ரவரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் இந்த 2 மாசத்துல ரிவைஸ் பண்ணி போய் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க.
எல்லாத்துக்குமான அது ஒரு சம வாய்ப்பா அமைஞ்சிருக்காது. ஸோ டிஎன்பிசி பண்ண பெஸ்ட் திங் அப்படின்னா அந்த 6 மாசம் அப்படிங்கிற பொதுவான இடைவெளியை கொடுத்தது. எல்லாத்துக்குமே இது ஒரு காமன் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிடுச்சு. இந்த 6 மாசம் ஒழுங்கா படிக்கிறவங்க தான் வேலை வாங்குவாங்களே தவிர கடந்த 6 வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி யாருக்குமே கொடுக்கல டிஎன்பிஎஸ்சி. ஸோ இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். டிஎன்பிசி 6 months டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு படிக்க. குரூப் 4 வருது, அதுக்கப்புறம் குரூப் 1 வருது, அப்புறம் குரூப் 2 வருது. நான் எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரல. 3 எக்ஸாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ இந்த 3லயுமே பெரிய எக்ஸாம் குரூப் 1. குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நீங்க டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், இந்த மாதிரி பதவிகளுக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், இந்த மாதிரி பதவிகளுக்கு போக முடியும். இந்த குரூப் 1ல இருக்கிற சிலபஸை நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாஸ் பண்ண முடியுமா? நீங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் 10வது பாடமும் 12வது பாடமும் உங்களுக்கு ஈஸியா தானே இருக்கும். அது கஷ்டமா இருக்க போறது இல்லைல்ல. அந்த மாதிரி தான். ஸோ நீங்க தொடர்ந்து 6 மாசம் படிக்கணும். ஆனா இந்த குரூப் 1 சிலபஸை வச்சுட்டு படிக்கணும். குரூப் 1 சிலபஸையும் குரூப் 4ம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா பொது தமிழை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து படிச்சீங்கன்னா, நான் கிளியரா சொல்றேன், 6 மாசம் நீங்க இன்னைக்கு எழுதி கூட வச்சுக்கலாம். 6 மாசம் கழிச்சு நீங்க வந்து என்ன டைரக்டா பார்த்து கூட கேட்கலாம். 6 மாசம் நீங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்டா விடாம படிச்சீங்கன்னா குரூப் 1 சிலபஸையும் கூட பொது தமிழ் மட்டும் சேர்த்து 2யும் அடுத்த 6 மாசம் படிச்சீங்கன்னா ஒரு எக்ஸாம் இல்ல, குரூப் 4 ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணலாம், டிக். குரூப் 2 குரூப் 1 அடுத்து கிளியர் பண்ணலாம், டிக். குரூப் 2 3வது கிளியர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் இல்லைங்க, 3 எக்ஸாமுமே கண்டினியூஸா கிளியர் பண்ணலாம். 6 மாசம் படிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பெஸ்ட் திங் அபவுட் இந்த டைம் டிஎன்பிசி கொடுத்துருக்கிறது. நம்ம ஒரு எக்ஸாம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அடுத்த 3 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஏன்னா நீங்க குரூப் 1 சிலபஸ் தான், 3க்குமே சிலபஸ் கூட பொது தமிழ் மட்டும் தான் படிக்கிறீங்க. அதுவும் குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமே யூஸ் ஆயிரும். ஸோ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 3மே படிக்கிறதுக்கான பெஸ்ட் திங் இதுதான். இப்போ நீங்க படிக்க முடியுமா? யாரெல்லாம் எலிஜிபிள், ஆம் ஐ எலிஜிபிள் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் உங்க எலிஜிபிலிட்டின்னு நான் சொல்றது, ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் படிக்க முடியும். நீங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு உங்க குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். நான் அந்த டீடைல்ஸும் சொல்றேன். பட் ஜென்ரலா நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறதுக்கு, இஃப் யுவர் மைண்ட் டிசைட்ஸ் யூ வாண்ட் தட், நீங்க எலிஜிபிள் நான் சொல்லுவேன். உங்க மனசளவுல நான் ஒரு அரசு அதிகாரி ஆகணும், அந்த அரசு பதவி எனக்கு வேணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்க எலிஜிபிலிட்டியோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. மனசளவுல முடிவு பண்ணாத ஒருத்தர் 6 மாசம் தொடர்ந்து படிக்க முடியாது. மனசளவுல ஆசைப்படாத ஒருத்தர் அதுக்காக 6 மாசம் வேலை செய்யவும் முடியாது. மனசளவுல ஒரு வைராகியம் இல்லாத ஒருத்தவங்க 6 மாசம் படிச்சு அந்த வைரத்தை எடுக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இஸ் ஹவு பேட்லி யூ வாண்ட் இட் இன் யுவர் மைண்ட். அது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத உங்க மனசு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். ஸோ அப்படி நீங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்க டெக்னிக்கலா எலிஜிபிளா அப்படின்னா குரூப் 4 எழுதுறதுக்கு நீங்க 10வதோ 12வதோ படிச்சிருந்தா போதும். 10வது படிச்சிருந்தாலே போதும். 12வது படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. 10வது பாஸா இருக்கிற எல்லாரும் குரூப் 4 எழுதலாம். 10th பாஸ் அப்படிங்கிறது தான் குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன். குரூப் 1 குரூப் 2 எழுதுறதுக்கு நீங்க டிகிரி படிச்சிருந்திருக்கணும். ஸோ 3 எக்ஸாம் குரூப் 4 10th பாஸ் பண்ணா எழுதலாம். ஸோ இங்க 10th பாஸ் பண்ணவங்க மட்டும் யாராவது இருக்கீங்களா? நான் குரூப் 4 பத்தின இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் நிறைய சொல்றதுக்காக கேட்கிறேன். இல்லைன்னா நான் ஜென்ரலா குரூப் 1 குரூப் 2ல இருந்து குரூப் 4 போய்க்குவேன். யூஸ்வலா அப்படி யாரும் இருக்கிறது இல்லை, எல்லாருமே டிகிரி படிச்சிருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நான் டெஃபினட்டா ஒரு 5 minutes எடுத்து அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். ஓகே. ஸோ 10th மட்டும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா குரூப் 4 எழுதலாம். குரூப் 4ல பொது தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் வருது. ஸோ அதை தாண்டி ஓகேங்க, ஓகே டன், நான் கொடுக்குறேன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே I'll give you. ஸோ 10th மட்டும் படிச்சிருந்தவங்க குரூப் 4 எழுதலாம். அதை தாண்டி நீங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, ஜென்ரலா எனி டிகிரி, அது நான் காலேஜ் போய் படித்தேன், நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் பிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், கரஸ்பாண்டன்ஸ்ல படித்தேன், டிஸ்டன்ஸ்ல படித்தேன், எதுல வேணா நீங்க படிச்சிருக்கலாம். ஒரு டிகிரி தான். நீங்க கோல்டு மெடலிஸ்டா இருந்தாலும் டிகிரி தான், நீங்க அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருந்தாலும் டிகிரி தான். ஸோ ஒரு டிகிரி வச்சிருக்கிற எல்லாருமே குரூப் 1 குரூப் 2 எழுதலாம். இப்ப இருக்கிற அடுத்த கொஸ்டின் என்ன, எனக்கு வயசாயிருச்சோ இல்லையோன்னு பயமா இருக்கு, எழுத முடியுமா? எனக்கு 33 வயசு ஆயிடுச்சு, இப்பதான் மேம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை எல்லாம் முடிஞ்சு இப்பதான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நான் படிக்கணும் அப்படின்னு 35 வயசுல படிக்க ஆரம்பிக்கிற எத்தனையோ லேடிஸ் இருக்காங்க சிக்ஷால. இல்ல நான் வந்து 22 இயர்ஸ்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் மேம், தம்பி கல்யாணம் பண்ணி, அண்ணா கல்யாணம் பண்ணி, தங்கச்சி கல்யாணம் பண்ணி, எனக்கு கல்யாணம் ஆகி என் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இப்போ 42 வயசு ஆயிடுச்சு, ஆனா எனக்கு இந்த பிரைவேட் ஜாப் பிடிக்கல, நான் இப்ப கரியர் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிற நிறைய மென் இருக்காங்க சிக்ஷால. ஸோ வர்சடைல் பேக்ரவுண்ட்.
ஸோ நீங்க என்ன ஏஜா இருந்தாலும் குரூப் 2க்கு நீங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட்டே இல்லை. அப்பர் ஏஜ் லிமிட், உச்ச வயது வரம்பு இல்லவே இல்லை. இங்க இருக்கிற ஒருத்தர் இந்த செஷன்ல இருக்கவங்க 50 வயசுனாலும் நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா குரூப் 2 எழுதலாம். உங்க கம்யூனிட்டி பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம். இந்த நாள்ல எந்த கம்யூனிட்டி, பிசி கிறிஸ்டியன், பிசி முஸ்லீம் எதுவா இருந்தாலும் நீங்க எழுதலாம். நீங்க எஃப்சியா இருந்தா மட்டும்தான் எழுத முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே இல்லை. இந்த தடவை குரூப் 2ல சிக்ஷாவோட ஒரு ஸ்டூடெண்ட் 46 இயர்ஸ்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்காங்க, கிருஷ்ணவேணி மேடம். எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல அவங்களோட ஃபீட்பேக்கும் அவங்க வீடியோவாகவே இருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 48 இயர்ஸ்ல ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்க, மேம் நான் 20 வருஷமா ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டேன், இந்த நாலேஜ் வச்சு நான் எதுவுமே சாதிக்காத மாதிரி இருக்கு, நான் இப்போ ஒரு சர்வீஸ் போகணும். 48 வயசுல ஒரு ஸ்கூல் டீச்சர் அந்த மேடம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க குரூப் 2 படிக்கிறாங்க. குரூப் 2 46 வயசுல ஒருத்தர் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த வயசா இருந்தாலும் ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் நீங்க குரூப் 2 எழுதலாம். அப்போ நான் குரூப் 1 எழுத முடியாதா? அந்த பெட்ரூம் லைட்டே தான் வேணும், நான் டெப்டி கலெக்டரே தான் ஆவேன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல. குரூப் 1 எழுதலாம் 39 வயசு வரைக்கும். ஆக்சுவலி 37 ஏஜ் லிமிட்டுங்க. இப்போ 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கோவிட் அப்படிங்கறதுனால. ஸோ 39 வரைக்கும் இப்போ குரூப் 1 எழுதலாம். ஓகே, இப்போ எனக்கு 41 ஆயிடுச்சு, ஆனால் டெப்டி கலெக்டர் ஆகணும். நீங்க குரூப் 2 எழுதுனா குரூப் 2 எழுதி நீங்க பாஸ் பண்றதுலேருந்து 10ல இருந்து 12 வருஷத்துக்குள்ள நீங்க ப்ரொமோஷன்ல டெப்டி கலெக்டர் ஆயிருவீங்க. ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் இருக்கு, வாய்ப்பு இன்னும் இருக்கு, நீங்க தான் பயன்படுத்திக்கல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னா 10th முடிச்சிருந்தவங்க குரூப் 4 எழுதலாம். குரூப் 1, குரூப் 2 irrespective of your ஏஜ், உங்க வயசு இல்லாம குரூப் 2 எல்லாருமே எழுதலாம். குரூப் 1 39 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ நீங்க எழுத முடியுமா, நான் ஃப்ரெஷர், நான் படிக்க முடியுமா, டைம் இருக்கானா, நான் கிளியரா சொல்லிட்டேன். இன்னும் 6 மாசம் இருக்கு. எதுவுமே தெரியாது, ABCD ஆஃப் டிஎன்பிஎஸ்சி தெரியாது. டிஎன்பிசி ஃபுல் ஃபார்மே நான் தான் இனிமேல் சொல்லி தரணும், இல்லை நீங்க தான் அதை தேடி படிக்கணும்னு இருந்தாலும் நீங்க 6 மாசத்துல படிச்சா பாஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் தான் பாஸ் பண்ணுமா, கிடைக்கிற எக்ஸாம் வச்சு நான் செட்டில் ஆயிடணுமா, அப்படியும் கிடையாது. 6 மாசம் நீங்க படிச்சீங்கன்னா அடுத்த 3 எக்ஸாம் தொடர்ந்து பாஸ் பண்ணலாம். அப்படிலாம் யாராவது பண்ண முடியுமா அப்படின்னு தானே என்ன கேட்பீங்க. எஸ், வி ஹேவ் எவிடன்ஸ் ஃபார் எவ்ரிதிங். சிக்ஷாவோட ஸ்டூடெண்ட் ஏஞ்சல் அண்ட் எமிலியா, 3 எக்ஸாம் லைனா கிளியர் பண்ணியிருக்காங்க. வெறும் 6 months தான் படிச்சாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சர்வீஸ் கிளியர் பண்ணி இன்னைக்கு வேலையில இருக்காங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. வெறும் 6 மாசம் தான், ஒரே ஒரு கோர்ஸ் தான். ஸோ படிச்சா யார் வேணா பாஸ் பண்ணலாம். படிச்சா 3 எக்ஸாம் இல்லை, தொடர்ந்து 10 எக்ஸாம் வந்தாலும் அதே போர்ஷன், அதே சிலபஸ் தான். குரூப் 1 சிலபஸ் அப்படிங்கிறது அதான் டாப் மோஸ்ட் சிலபஸ். அதை படிச்சா நீங்க எல்லாமே கிளியர் பண்ணலாம். தொடர்ந்து 10 எக்ஸாம், 5 எக்ஸாம் எத்தனை வந்தாலும் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த 3 எக்ஸாம் நீங்களும் கிளியர் பண்ணலாம். இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போடுவாங்கல்ல, 35 வயசு பெண்மணி இல்லத்தரசி 6 மாசம் படித்து தொடர்ந்து தேர்வுகளை கிளியர் செய்து சாதனை படைத்திருக்கிறார்கள், அவங்க தேர்ந்தெடுத்து இந்த வேலைக்கு போறாங்க அப்படின்னு. அதுவும் ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீங்க அதையும் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ப்ராக்டிக்கலி பாசிபிள் டாஸ்க். இந்த கோல் செட் பண்றோம்னு முடியாத ஒரு விஷயத்துல நிறைய பேர் செட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப முடிஞ்ச விஷயம். நம்ம செட் பண்ணாம விட்டா நம்ம தப்பு பண்ணிடுவோம். அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் டாஸ்க். ஸோ இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் எவ்ரிபடி. வயசு 25 வயசுக்காரங்களும் எழுதுறாங்க, 45 வயசுக்காரங்களும் எழுதுறாங்க. ஸோ அதுதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறது. 30 வயசுக்கு முன்னே அப்புறம் எழுத முடியாது அப்படிங்கிற பேங்கிங் எக்ஸாம் கிரைட்டீரியா எல்லாம் டிஎன்பிசியில இல்லை. பேங்கிங் முடிஞ்சிடும், 30-31 வயசுல முடிஞ்சிடும். டிஎன்பிஎஸ்சி 50 வயசானாலும் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற ஒரு எக்ஸாம் யூபிஎஸ்சியும் கிடையாது, பேங்கிங்கும் கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் உடனே அடுத்தது மக்கள் கேட்பாங்க, மேம் வேகன்சிஸ் கம்மியா வரும் மேம். இது வந்து கிளாஸ்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸே கேட்பாங்க, பொதுவா எல்லாருமே கேட்பாங்க, மேம் வேகன்சி கம்மியா இருக்கு மேம், நான் எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு. 10,000 வேகன்சி இருந்தாலும் 10 வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேலை தானே. நம்ம எல்லாரும் ஒரு வேலைக்கு தான் போறோம். அவன் ஒரே ஒரு வேகன்சிக்கு எக்ஸாம் நடத்திட்டோம், அந்த வேலைக்காக படிங்க, அந்த எக்ஸாமை நல்லா எழுதுங்க, அந்த ஒரு வேகன்சியை நீங்க வாங்குங்க. அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஃபார் ரைட்டிங் த எக்ஸாம் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் வந்து மைண்டு தான். நான் 5000 வேகன்சி வந்தா படிப்பேன், 5 வேகன்சி வந்தா படிக்க மாட்டேன். 50,000 வேகன்சி வந்தாலும் நீங்க எடுக்க போறது ஒரே ஒரு வேலை தான். அந்த ஒரே ஒரு வேகன்சிக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. ஒரே ஒரு வேகன்சியோட டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணா கூட அந்த ஒரு வேலை எனக்கு தான் அப்படின்னு படிக்கிறவன் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். காரணங்கள் தேடி 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 படிக்காம இருக்கிறதுக்கு தேடிட்டு இருக்குமே தவிர, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு படிச்சு இந்த வருஷம் செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் நீங்க டிசைட் பண்ணல. அண்ட் இது வந்து நான் ஜென்ரலா சொல்ற இன்ஃபர்மேஷன். வேகன்சிஸ் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் நீங்க படிங்க அப்படின்னு. பட் இந்த தடவை லாஸ்ட் டைம் குரூப் 2ல ஐ திங்க் 5400 வேகன்சியோட அனௌன்ஸ் பண்ணாங்க.
நேத்தோட லாஸ்ட் அப்டேட் 6151 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 750 வேகன்சி, ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 750 வேகன்சிஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. மேம் 5000 வேகன்சி தான் இருக்கு, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு படிக்காம ஒருத்தர் இருந்திருந்தாரு நம்ம நினைக்கிற மாதிரி அப்படின்னா, இப்போ இந்த 750 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ 10 வேகன்சியாக இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு வேகன்சி, நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் will ஆல்வேஸ் இன்க்ரீஸுங்க. இப்போ அடுத்த தடவை ஒரு 1500 வேகன்சியோட குரூப் 2 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது 2500 வேகன்சிக்கு நடக்கும். குரூப் 1 ஒரு 53 போஸ்ட் 55 போஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொன்னாங்கன்னா, கடைசியா எக்ஸாம் முடிச்சு வரும்போது ஒரு 150 வேகன்சிக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி எடுத்திருப்பாங்க, ஆள் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? இந்த வேகன்சியை பேஸ் பண்ணி ஒரு காரணமா வச்சு படிக்காமையும் இருக்க தேவையில்லை. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம படிக்க வேண்டாம்னு நினைக்க தேவையில்லை. நம்ம 35 வயசுல இனி என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. 40 வயசு 48 வயசுல கூட நீங்க எழுதலாம். 46 வயசுல கிருஷ்ணவேணி பாஸ் பண்ண மாதிரி நீங்க பாஸும் பண்ணலாம். எந்த ஒரு இடத்துல வேணாலும் வாழ்க்கை மாறலாம். ஓகே, ஸோ நீங்க எலிஜிபிளா இல்லையா நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மனசளவுல அதுக்கான மைண்ட் செட் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? ஓகே, நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஏபிசிடி ஆஃப் டிஎன்பிசி தெரியாது, இப்போ நான் எலிஜிபிள், ஓகே எனக்கு ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குன்னா என்ன படிக்கணும்? கிளியரா டிஎன்பிஎஸ்சியே நீங்க இதை தேடி படிக்கணும் அதை தேடி படிக்கணும்லாம் எதுவுமே சொல்லலை. ராக்கெட் விடுங்க, புதுசா கண்டுபிடிங்க, ரீசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லலை. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கொடுத்துட்டாங்க. குரூப் 4னா இதுதான் சிலபஸ், குரூப் 1னா இதுதான் சிலபஸ், குரூப் 2னா இதுதான் சிலபஸ் அப்படின்னு அவங்க சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி படிக்கணும். அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒரு வார்த்தையும் படிக்கணும். ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்டே தவிர எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் படிக்க வேண்டியதில்லை. சிலபஸில் இருக்கிறது தான் கொஸ்டின் வரும். 200 கொஸ்டின் அப்படியே சிலபஸ்லேருந்து வரும். அந்த 200 கொஸ்டினுக்கு 160 கொஸ்டினுக்கு மேலே போடுற எல்லாரும் கிளியர். 40 கொஸ்டின் அப்பவும் நீங்கள் தப்பு பண்ணலாம். சென்டம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே சென்டம் வாங்கின 10th 12th சென்டம் வாங்கின கோல்டு மெடலிஸ்ட்லாம் நிறைய பேர் இன்னும் பயந்துட்டு இருக்காங்க படிக்காம. ஏன்னா என்னால் முடியுமா அப்படின்னு. ஒரு 40 கொஸ்டின் 45 கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணலாம். 155 160 கொஸ்டின் போட்டால் எல்லா எக்ஸாமுமே கிளியர் ஆயிரும். குரூப் 4க்கு மட்டும் ஒரு 170 போடணும், ஒரு 10 கொஸ்டின் ஜாஸ்தியாக போடணும், காம்படிஷன் ஜாஸ்திங்கிறதுனால. அவ்வளோதான். ஸோ சிலபஸ் அப்படிங்கிறதும் டிஎன்பிசியே கொடுத்துட்டாங்க. சிலபஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தனியாக ஆராய்ச்சி பண்ணி எங்கிருந்து தேடி படிக்கிறது அப்படிலாம் கிடையாது. சிலபஸே கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாமே ஓகே தான், நான் ஏன் கஷ்டப்பட்டு 6 மாதம் படிக்கணும்? வை ஷுட் ஐ ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாம் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஒரு 2 மணி நேரம் பேசலாம் காரணம் மட்டும். பட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் 45 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப மினிமலாக நீங்கள் வை யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாம், நான் ஏன் இதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. எந்த ஆன்சர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அந்த ஆன்சர் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, யூ ஹாவ் அ ஜாப் வித் செக்யூரிட்டி. இப்போ என்ன ஜாப் வித் செக்யூரிட்டினா கூட 2 செக்யூரிட்டி போட்டுருவாங்களா உங்களுக்கு? அப்படி இல்லைங்க. ஒரு ரெசெஷன் வந்தா, ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்தா, ப்ராஜெக்ட் இல்லைன்னா, கிளைண்ட் இல்லைன்னா, ஓகே ஆஸ்ட்ரிட்டி மெஷர்ஸ் எடுத்து வேலையிலேருந்து உங்களை யாரும் நடுவில் துரத்த மாட்டாங்க. ஓகே, எனக்கு பிஸ்னஸ் இல்லை, 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல 5 பேர் போதும் அப்படின்னு ப்ராஜெக்ட் இல்லாதனாலையோ பிஸ்னஸ் இல்லாதனாலையோ ஒரு கம்பெனி நடுவில் லே ஆஃப் பண்ணுற மாதிரி டிஎன்பிசி பண்ணாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாது. ஓகே, ரெண்டாவது சம்பளத்தை குறைச்சி கொடுப்பேன், எனக்கே பிஸ்னஸ் இல்லை கிளைண்ட் இல்லை அப்படின்னு உங்கள் சம்பளத்தை எந்த மொமெண்ட்லையும் குறைக்க மாட்டாங்க. நீங்கள் என்னவா வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதுவாகவே நான் கடைசி வரைக்கும் இருக்கேன். 16 வருஷமா அந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சேன், கடைசி வரைக்கும் நான் அந்த கிளர்க்காகவே தான் இருந்தேன், அக்கௌண்டண்ட்டாகவே தான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு growth இல்லாமல் இருக்காது. ஓகே மேம், 24 மணி நேரம் நான் இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இங்கே 40,000 சம்பளம் கொடுக்குறாங்க, 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்தது நான் என்ன கோர்ஸ் படித்து அப்டேட் பண்ணிட்டா ஒரு 80,000 வேலைக்கு போக முடியும்? அங்கிருந்து நான் என்ன கோர்ஸ் படித்து அப்டேட் பண்ணிட்டா அடுத்த 1.5 லட்ச ரூபா வேலைக்கு போக முடியும்? நான் என்ன பண்ணி அப்டேட் பண்ணிட்டா நான் ஃபாரின் போக முடியும்? அப்படின்னு நான் 24 மணி நேரம் என் கரியருக்காக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, நிம்மதியாகவே இல்லை ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ரெக்ரூட் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகும்போது நீங்கள் என்னவா இன்னைக்கு வேலை செய்கிறீங்களோ வருஷங்கள் போக போக அதுக்கான அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். குரூப் 4ல் வேலை செய்கிற ஒருத்தர் குரூப் 2 போவார், குரூப் 2ல் வேலைக்கு செய்கிற ஒருத்தர் குரூப் 1 போவார், குரூப் 1ல் அதுக்கடுத்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஸ்டேஜ் போவாங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ் கவர்மெண்ட் வில் டேக் கேர். அதுக்காக நீங்கள் உங்கள்
டீம் லீடருக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கணும், உங்க பாஸுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கணும், அப்பதான் ப்ரொமோஷன் போடுவாங்க. அந்த எந்த கிரைட்டீரியா இல்லை. உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு அந்த வருஷம் போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோஷன் வந்துடும். சேலரி மேம் குறைச்சிருவாங்க, அவங்க பிஸ்னஸ் இல்லைன்னா குறைச்சிருவாங்க. ஒரு பே கமிஷனும் வர 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 சேலரி மெனி ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வருஷம் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். நோ ப்ரெஷர் டு இம்ப்ரெஸ் சம்படி, நோ ப்ரெஷர் டு ஸ்விட்ச் கம்பெனி. இந்த வேலையிலேருந்து அந்த வேலைக்கு நான் போனா தான் எனக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. காலையில் 10 o'clock ஆஃபீஸ் ஸ்டார்ட்ஸ், 10:15 வரைக்கும் தே கிவ் யூ பெர்மிஷன். 10:30 வரைக்கும் யூஸ்வலாக நீங்கள் போகலாம். ஈவினிங் அஃபீஷியலாக 5:45 6க்கு உங்கள் வேலை முடிஞ்சிடும். ஏதாவது வேலை இருந்தால் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க 7:30 வரைக்கும். 10லிருந்து 6 மணி வரைக்கும் உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 6லிருந்து உங்களோட நேரம் உங்கள் குடும்பத்துக்கான நேரம். மேம் நைட்டு கால் கொடுக்கணும் மேம், நைட் சப்போர்ட் இருக்கணும், ஆன்லைன்லேயே இருக்கணும், அந்த எந்த வேலையும் கிடையாது. இன்னைக்கு நீங்க என்னவா சேர்றீங்களோ அதிலிருந்து நீங்க ரிட்டையர் ஆகும்போது, இன்னைக்கு நீங்க ஆர்டினரி குரூப் 2ல ஒரு வேலையில சேர்றீங்க, நீங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு கமிஷனர் ஒரு டைரக்டர் ரிட்டையர் ஆவீங்க. அதுக்கு இருக்கிற ரெப்புடேஷன் அண்ட் ரெக்கக்னிஷன் அது வந்து அன்மேட்சபிள். நீங்க 2 lakhs வாங்கி கூகுள்லயே டைரக்டா ஒர்க் பண்ணாலும் உள்ளூருக்குள்ள ஒரு விஏஓக்கு இருக்கிற மரியாதை தனி மரியாதை தான். ஒரு டெப்டி கலெக்டரா நீங்க இருக்கும் போது உங்க சொசைட்டி உங்க ஃபேமிலி கொடுக்குற ரெஸ்பெக்ட் ட்ரெமெண்டஸ். ஒரு கல்யாணம், ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுக்கு போனாலும் உங்க டெசிக்னேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷனும் ரெஸ்பெக்டும் தனி தான். அது இட் டசன்ட் கம் ஃப்ரம் பிரைவேட் ஜாப்ஸ். யா, அதெல்லாம் தாண்டி யூ செட் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றீங்க, அங்கிருந்து உங்க குடும்பம் வளர ஆரம்பிச்சிடும். இது நான் நிறைய செஷன்ஸ்ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப பெருசா ஆசைப்பட்டு ஒரு பதவிக்கு படிக்கிறீங்க, 6 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த வேலை கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டம் தாங்க படிக்கிறது, ஈஸியான விஷயம் எல்லாம் இல்லை, பட் இஷ்டப்பட்டு படிச்சா ஈஸி ஆயிரும். ஸோ கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டெப்டி கலெக்டர் ஆயிடுறீங்க. நான் இந்த டெப்டி கலெக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்னு நீங்க பேசலாம். பட் அந்த 6 மாசம் கழிச்சு டெப்டி கலெக்டர் ஆயிடுறீங்கல்ல, உங்களுக்கு பின்னாடி உங்க தம்பி தங்கச்சி உங்க குழந்தைங்க எல்லாம் அங்கிருந்து தான் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கே எங்க அண்ணா டெப்டி கலெக்டர், எங்க எங்க அக்கா டெப்டி கலெக்டர், எங்க அப்பா அன்னைக்கே டெப்டி கலெக்டர், எங்க அம்மா அங்கேயே டெப்டி கலெக்டர். அங்கிருந்து தே வில் எய்ம் பிக் ஃபார் லைஃப். ஸோ உங்க ஸ்டாண்டர்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்கல்ல, தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களோட டெவலப்மெண்ட்டை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிடுறீங்கல்ல, வாழ்க்கையோட மொத்த தரத்தையும் நீங்க உயர்த்திடுறீங்கல்ல. ஸோ அந்த 6 மாசம் நீங்க படுற கஷ்டம் தான் உங்களுக்காக மட்டும் இல்லை, யோர் என்டையர் ஜென்ரேஷன்ஸ் கெட்ஸ் அப்லிஃப்டட் ஃப்ரம் தேர். அவங்க யோசிக்கும் போது அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிற இடமே அங்கிருந்து தான் இருக்கும். அவங்க அதுக்கு மேல என்ன பண்ணலாம் தான் யோசிப்பாங்க, அதுக்கு கீழே செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. ஸோ இது வந்து ஜஸ்ட் நாட் ஃபார் யோர் சக்ஸஸ்ங்க, ஃபார் த என்டையர் ஃபேமிலியோட ஜென்ரேஷனோட சக்ஸஸாக அது மாறிடும். அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு பீஸ்ஃபுல் ஹாப்பி லைஃப் வாழ முடியும். அது எப்படி நீங்க சொல்றீங்க சாட்டிஸ்ஃபைடு பீஸ்ஃபுல் ஹாப்பி லைஃப் வாழ முடியும் அப்படின்னா, லைக் நீங்க என்னோட செஷன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஐ டெல் யூ, ஐ எம் ஸ்வாதிகா, ஃபவுண்டர் டைரக்டர் சிக்ஷா பை ஸ்வாதிகா. சிக்ஷா பை ஸ்வாதிகா ஐஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் நான் தான். நான் வந்து ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸாக ஐம் இந்த ஃபீல்டுங்க. 13 இயர்ஸாக நான் என்னென்னவாலாம் இருந்திருக்கேன்னா, ஆஸ்பிரண்ட்டாக இருந்திருக்கேன், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கேன், ரிசோர்ஸ் பர்சனாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 5 வருஷமாக நான் என்னோட அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த என்னோட அகாடமி ரன் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப்டர் மை மேரேஜ் தான் ஐ ஸ்டார்டட் தட். ஸோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஐ ஹாவ் அ சன். ஸோ வென் ஐ காட் மேரிட் டு அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஓகே, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. 2017 ஐ காட் மேரிட். 2017 நான் கல்யாணம் பண்ணும்போது மை ஹஸ்பண்ட் இப்போவும் அப்போவும் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அந்த சேம் பீரியட் தான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் கசின்ஸ் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம கல்யாணம்னா முன்னாடி 1 வருஷம் 6 மாதம் முன்னாடி நிறைய கல்யாணம் நடக்கும்ல. நான் பார்த்த அந்த டைம் ஆஃப் மேரேஜ்லேயே ஒரு 10 கல்யாணம் அந்த இடத்துல நடந்திருக்குன்னா 9 கல்யாணமே ஐடி, ப்ரைவேட் ஜாப்ஸ், கார்பரேட்ஸ், அப்படி தான் பொண்ணோ மாப்பிள்ளையோ. நான் மட்டும்தான் என்னோட வெட்டிங் மட்டும்தான் ஐ காட் மேரிட் டு அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். இப்போ இன் ஜென்ரல் கம்பேரிங் தேர் லைஃப் டு மை லைஃப், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ரெக்கக்னிஷனோட ரெஸ்பெக்டோட இருக்கான்னா இருக்கு. அதுக்கு வந்து ஐம் லிவிங் எக்ஸாம்பிள். பீஸ்ஃபுல்லாக இட்ஸ் லைக் இன்னைக்கு வரைக்கும் டச்வுட், இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே லைக் ப்ராஜெக்ட் இருக்கு, கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, என் ஹஸ்பண்ட்னால வர முடியாது அப்படின்னு நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே தனியாக போனதே இல்லை. ஏன்னா ஹீ இஸ் அவைலபிள், அவ்வளோதான் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணுது. ஃபேமிலியும் பாரு, கரியரையும் பாரு.
சாட்டர்டே சண்டேஸ் ஆஃப். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? பட் அதே டைம்ல ரெக்கக்னிஷன், ரெஸ்பெக்ட், ஒரு ஆஃபீஸரா வாட் எவர் ஹி என்ஜாய்ஸ், ஐ கெட் டு என்ஜாய் தட் டூ. ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான மரியாதையான லைஃப் நிஜமா அமையும். நீங்களே ஆஃபீஸரா இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தியா தான் அமையும். அண்ட் உங்களுக்கு எல்லாருமே ஒரு 58 வருஷம் வேலை செய்ய தான் போறோம், சும்மா இருக்க போறது கிடையாது. 58 வருஷம் கழிச்சு நம்ம ரிட்டையர் ஆக போறோம். அந்த 58 வருஷம் யாருக்கோ உழைச்சிக்கிட்டு, யாரோ சம்பாதிக்கிறதுக்கு உழைச்சிக்கிட்டு நம்ம ரிட்டையர் ஆகணும்னு அவசியம், ஐ மீன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் ஒரு பிரைவேட்ல இருக்கிற மாதிரி கிடையாது. நீங்க வேலை செய்யற ஒரு ஒரு நாளும் உங்களோட ஒரு ஒரு கையெழுத்தும் ஒரு ஒரு நல்ல விஷயத்த யாரோ ஒருத்தருக்கு பண்ணியிருக்கோம். நீங்க பப்ளிக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ற மாதிரி, ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் கொடுக்கும். தினம் 10 பேர்த்து நீங்க பாப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது லைஃப் லாங், அவங்க வந்து இந்த ஒரு ஆஃபீஸர் இந்த டைம்ல இதை பண்ணதுனால தான் நாங்க எனக்கு அனுபவிக்கிறோம், இந்த ஒரு ஆஃபீஸர் போட்ட கையெழுத்துல தான் எனக்கு 10,000 உதவித்தொகை கிடைச்சது, இந்த ஒரு ஆஃபீஸர் என்னோட அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணதுனால தான் எனக்கு இலவச தையல் மிஷின் கிடைச்சது, இந்த ஒரு ஆஃபீஸர் இதை சொன்னதுனால தான் எனக்கு ஒரு இலவசமா ஒரு இஸ்திரி பெட்டி கிடைச்சது, அதை வச்சுதான் நான் கடை போட்டேன் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் மெஷர்ஸை உங்க மூலியமா தான் கவர்மெண்ட் பண்ணும். ஸோ அதுல உங்க சேலரி, உங்க ரெக்கக்னிஷன், உங்க ரெஸ்பெக்ட், உங்க மரியாதை அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அது அது வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பெனிஃபிட் அப்படின்னா, அதுவும் நான் பீங் ஒய்ஃப் ஆஃப் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர், நான் ஒரு 2-3 மணி நேரம் பேசலாம், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி படிக்க முடியுமா, யார் வேணாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக முடியுமா அப்படின்னா, பிளெயின் எக்ஸாம்பிள், யார் வேணாலும் ஆகலாம். நீங்க irrespective ஆஃப் யுவர் பேக்ரவுண்ட், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே எலிஜிபிள், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் டிகிரி 2 பேருமே எலிஜிபிள், எம்பிபிஎஸ், சயின்ஸ் ஸ்ட்ரீம் எலிஜிபிள். 6 மாசம் அப்படிங்கிறது படிக்கிற ஒருத்தருக்கும் எலிஜிபிளான டைம் டு பிகம் அன் ஆஃபீஸர். ஸோ இன்னைக்கு உங்களை மாதிரி சும்மா நம்ம ஆகலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா, இப்படிதான் எல்லாருமே ஒரு நாள் யோசிச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் உங்களை மாதிரி தானே யோசிச்சிருப்பாங்க, நம்ம படிக்கலாமா வேணாமா, டைம் இருக்கா நம்ம படிக்கிறதுக்கு, ஓகே 6 மாசம் இருக்கு, சரி ஒரு தடவை படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் சரியா படிச்சிருப்பாங்க, இன்னைக்கு அரசு வேலையில இருப்பாங்க. ஸோ இது ஒரு காமன் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் எவ்ரிபடி. அதை தாண்டி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் திங் என்னன்னா, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிலபஸ் இருக்கு. இது வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு புரியும். புதுசா இனிமேல் தான் நான் டிஎன்பிசி படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ன புரியுதோ அதை மட்டும் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க, பெருசா ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுமே ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்ப டைரக்ட் கொஸ்டின்ஸ், ஓகே மஞ்சள் தூள் என்ன கலர்ல இருக்கும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்ப கிடையாது டிஎன்பிசியில. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஹவ் பிகம் அப்சல்யூட்லி ஸ்டாண்டர்டுங்க. குரூப் 1 அப்படிங்கிறது யூபிஎஸ்சியோட ஜூனியர் வெர்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. குரூப் 2 ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு, குரூப் 4 ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா, பேசிக்கா ஸ்கூல் புக் அப்படிங்கிறது பிரைமரி சோர்ஸ். 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி பிரைமரி சோர்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். இதை தாண்டி நீங்க ரெண்டுமே குரூப் 1, குரூப் 2 ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறதுனால ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிக்கணும். அதை படிச்சா மட்டும்தான் இந்த தடவை குரூப் 1, குரூப் 2 பாஸ் பண்ண முடியும். ஸ்கூல் புக் அப்படிங்கிறது பிரைமரி சோர்ஸ், பட் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறதுனால அதை தாண்டி யூ ஷுட் டெஃபினெட்லி ரீட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த், ஹிஸ்ட்ரினா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கான ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும். அது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியறதுக்காக நான் சொல்றேன். எல்லாருமே இங்க படிச்சுட்டு இருக்கவங்க யாராவது இருந்தா புரியும். முகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஓகே, சிலபஸ்ல முகல்ஸ் இருக்கு. ஸோ முகல்ஸ் வந்து படிச்சாதான் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் படிக்க முடியும். முகல்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. முகல்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா இன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ முகல் நம்ம படிப்போம், பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்னு ஆர்டர்ல. பாபர், ஹுமாயூன், அதுக்கப்புறம் அக்பர், அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். புக்கில் இருக்கிறது எல்லாம் படிச்சிருவோம். போன தடவை ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த முகலாய பேரரசர்ல எந்த முகல் பேரரசர் ஆர் விச் முகல் எம்பரர் ஒருத்தர் வந்து வாரிசு இல்லாம இறந்துட்டா அவரோட சொத்துக்களை எடுத்து கல்வி கூடங்கள், ஸ்கூல், காலேஜஸ் கட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன முகல் எம்பரர் யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் இஸ் நாட் தேர் இன் ஸ்கூல் புக் டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். என் நாலேஜ்க்கு ஸ்கூல் புக்ல இல்லை. ஸ்கூல் புக் படிச்சவங்க யாராவது இருக்குன்னு சொல்லுங்க, நான் வேணா மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, முகல்ஸ் ஃபுல்லா படிச்சிடுறோம். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் படிச்சிடுறோம். அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுல எந்த முகல் எம்பரர்
மிச்ச வாரிசு இல்லாதவங்க இறந்துட்டா அவங்க சொத்துக்களை வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு சொன்ன முகல் எம்பரர் யாரு? ஸ்கூல் புக் படிச்சவங்களோ இல்ல ஜென்ரலா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் படிச்சவங்களோ யாராவது இந்த ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இது ஆப்ஷன் வந்து பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இது எல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். எஸ், சும்மா என்ன காசா பணமா ட்ரை பண்ணுங்க. ஏன் அவுரங்கசீப். அவுரங்கசீப்? ஓகே. ஜஹாங்கீர். ரஞ்சினி ஸ்கூல் ஸ்கூல் புக்ல புக்ல இருக்கு. ஸ்கூல் புக்ல இருக்கா ரஞ்சினி? இல்லைங்க மேம். ஸ்கூல் நம்ம புக்ல நோட்ஸ்ல இருக்கா? ஓகே, அவங்க சிக்ஷா ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்கூல் புக்ல இல்லாத கேள்விகள் அப்போ டிஎன்பிசியில் கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எதிர்த்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது. டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுங்க, நீங்க ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம ட்ரை பண்ணாலுமே, அந்த ஆப்ஷனை கெஸ் பண்ணாலுமே நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம், இப்படி கிளியரா யோசிச்சிருந்தா அது ஒன்று அக்பரா இருக்கணும் இல்லையா? அக்பர் ரொம்ப கிளியரான ஒரு பர்சன். இல்ல ஷாஜஹான் அவர் தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட்னு இப்படி கட்டிட்டு போயிட்டாரு, அவரை விட்டுருங்க. ஸோ அக்பர் வேணா நம்ம ஆப்ஷன் போட்டுட்டு வருவோம். இல்ல அவுரங்கசீப் போடுவோம், ஏதாவது மத்த யாராவது போடுவோமே தவிர we will never think about ஜஹாங்கீர், because you know ஜஹாங்கீர் ரொம்ப ஆறாமே ரொம்ப ஜாலியா இருந்த ஒரு ரூலர். அவருக்கு பதிலா அவங்க வைஃப் தான் ரூலே பண்ணாங்கன்னு நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம். பட் ஆன்சர் இஸ் ஜஹாங்கீர். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் அபவுட் ஜஹாங்கீர் படிச்சீங்கன்னா இருக்கும். ஓகே, அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் படிக்கும் போது தான் நம்ம நோட்ஸையே வந்து குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எடுக்க முடியும். அந்த நோட்ஸை படிச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம அட்டெம்ப்ட் பண்ண முடியும். நம்ம ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் நான் படிக்கல, ஜென்ரலா வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல இருந்து அப்படின்னா, பாலிட்டி எல்லாருமே படிக்கிற சப்ஜெக்ட். பாலிட்டியோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பின்னாடி படிக்காம கூட விட்டுருவோம், பட் பாலிட்டியோட ஃபர்ஸ்ட் டாபிக் படிக்காம விடவே மாட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு. அதுல ரொம்ப பெஸ்டா நமக்கு தெரியறது அரசியலமைப்பு யார் எழுதுனா. ஓகே, கேலிகிராஃபிஸ்ட் யாரு, அதை யார் எழுதுனா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாலிட்டி படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிரேம் பெஹாரி, நரேன் ரைசதா, அது தெரியும். ஹிந்தியில யார் எழுதுனா, வசந்த் கிருஷ்ண வைத்தியா. யார் அதை டெக்கரேட் பண்ணா எல்லாமே தெரியும். ஓகே, ஒரு கொஸ்டின். ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் புக்கில் எல்லா பேஜ்லயுமே ஒருத்தரோட பேர் இருக்கு, அது யாரோட பேரு? கான்ஸ்டிடியூஷன் புக்கில் எவ்ரி சிங்கிள் பேஜ்ல ஒருத்தரோட பேர் இருக்கு. அம்பேத்கர். அம்பேத்கர். வை? பிகாஸ் he is the father of constitutionங்களா? எஸ் மேம். இல்ல அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டி ஹெட் அப்படிங்கறதுனாலயா? ஓகே, அதெல்லாம் தாண்டி நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிச்சா மட்டும்தான் கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா, எவ்ரி பேஜ் ஹேஸ் பிரேம்ஸ் நேம் இன் இட். பிரேம் பெஹாரி நரேன் ரைசதா தானே கேலிகிராஃபிஸ்டா எழுதினாரு. எல்லா பேஜ்லயும் கீழே பிரேம் பிரேம் பிரேம்னு எழுதியிருப்பாரு. ஏன் அப்படின்னா, 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க கான்ஸ்டியூஷன் ரைட்டர்ஸ். நீங்க இந்த கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுக்கறக்காக காசு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. எனக்கு காசு வேண்டாம், என் பேர் மட்டும் நான் எல்லா பேஜ்லயும் எழுதிக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதிக்கிட்டாரு. ஓகே, அண்ட் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவரோட தாத்தா பேர் எழுதிக்கிட்டாரு பெர்மிஷன் வாங்கி. ஏன் அவரோட தாத்தா பேர் எழுதிக்கிட்டாரு? ஏன்னா இந்த கேலிகிராஃபி அப்படிங்கிற ஸ்கில் அவருக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தாத்தா தான். அவர் அவங்க தாத்தா பாட்டினால தான் வளர்த்தப்பட்டாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் பேஜில் அவங்க தாத்தா பேரும், எல்லா பேஜ்லையும் அவர் பிரேம் பிரேம்னு அவரோட பேர் எழுதிக்கிட்டார். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் படிச்சாதான் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சிருந்தா we will not be able to do that. ஏன் இல்லை, ஸ்கூல் புக் படிச்சா இப்படிதான் படிக்கணும், சூரியன் கிழக்கே கிழக்கே ரைஸ் ஆகும், மேற்குல வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு. இது ஸ்கூல் புக்ல இருக்குங்களா? சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ஸ்கூல் புக் படிச்சா அப்படிதான் படிச்சுட்டு போகணும். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து ஜியோகிராஃபி படிச்சா தெரியும், சூரியன் உதிக்கவும் மாட்டாங்க, சூரியன் மறையவும் மாட்டாங்க, சூரியன் அங்கே கான்ஸ்டன்டா தான் இருப்பாங்க. பூமி தான் சூரியனை சுத்தி வருது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு போகும்போது. அப்ப நம்ம சூரியனை பார்க்காத சைடு இருக்கும்போது நமக்கு நைட் ஆயிருது அப்படின்னு அந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் படிச்சாதான் கிடைக்கும். அது பேசிக் கான்செப்ட். ஏன் சன்னு வேற ஸ்டார் வேறையா, இல்ல ஸ்டாரும் சன்னும் ஒண்ணா? ஸ்டார் வேற, அது நைட்டு தான் பார்ப்போம், கரெக்டுங்களா? சன்னு வேற, காலையில தான் பார்ப்போம், கரெக்ட் தானே? இல்ல சன்னும் ஸ்டாரும் ஒண்ணா? நோ மேம். நோவா? ஓகே, சன்னு வேற ஸ்டார் வேற, ஸ்டார் வேற சன்னு வேறயா? சன்னும் ஸ்டார் தான் மேம். சன்னும் ஸ்டார். முத்துலட்சுமி, நாளைக்கு காலைல கிளாஸ்ல கொஸ்டின் கேட்கிறேன்.
எஸ் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள விடுறதே இல்லை. நாட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் போட்டே போடுறதுக்கான காரணம் இதுதான். என்ன கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அப்புறம் எனக்கு அங்கே ட்விஸ்டே இருக்காது செஷன்ல. ரஞ்சினி, முத்துலக்ஷ்மி, சன் அண்ட் ஸ்டார் ரெண்டும் ஒன்று தான். பட் நம்ம கான்செப்டுவலா நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னா, சன்னு வேற ஸ்டார் வேறங்க. ஸ்டார் நைட்டு தெரியும், அப்புறம் கிறிஸ்மஸுக்கு கட்டுவோம், அவ்வளோதான். அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார் அது விண்மீனும் சூரியனும் ரெண்டும் ஒன்று தான். அந்த கிளாரிட்டியோட படிக்கணுங்கிறது தான் இப்போ முக்கியம். ஸோ விண்மீன் அப்படிங்கிறது எதுக்கு சொந்தமா வெளிச்சமும் வெப்பமும் இருக்கோ அது எல்லாமே விண்மீன். ஸோ அப்படி ஒரு சொந்தமா வெளிச்சமும் லைட்டும் இருக்கிற ஒரு ஸ்டார் தான் சன். ஏன்னா அது நமக்கு சோலார் சிஸ்டம்ல இருக்கிறனால நம்ம அதை ஸ்டாரா வச்சு நம்ம ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாமே ஒரு கிளாரிட்டியோட படிக்கணும். ரொம்ப பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் சாரி பிரசிடென்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரி, ஒரு அதோட ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். ஃபிளாக், குடியரசுத் தலைவர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இந்த கொடியை ஏற்றுவாங்கல்ல, 2 பேருமே ஏற்றுவாங்களா இல்லை யாரோ ஒருத்தர் ஏற்றுவாங்களா? யார் எப்போ ஏற்றுவா, என்ன ஏற்றுவாங்க? பிரதமர் வந்து ஜனவரி 26 ஏத்துவாங்க மேடம் செங்கோட்டையில. பிரதமர் ஜனவரி இல்ல மேடம், ஆகஸ்ட் 15 ஏத்துவாங்க மேடம். ஓகே ஓகே, பிரதமர் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரெட் ஃபோர்ட்ல ஏற்றுவாங்க. ஓகே, மீதி குடியரசுத் தலைவர் தான் மேடம் ஏத்துவாங்க. குடியரசுத் தலைவர் ஜனவரி 26 எங்க ஏற்றுவாங்க? எங்க ஏற்றுவாங்க? இது ஸ்கூல் புக்ல இருக்க பேசிக் டேட்டா. கொஸ்டின் அது கேட்க மாட்டான். கொஸ்டின் என்னன்னா, குடியரசுத் தலைவரும் பிரதமரும் 2 பேருமே கொடி ஏத்துறாங்களான்னா ஏத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க, ரிப்பப்ளிக் டேக்கு ஃபிளாக் அன்ஃபர்ல் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளுக்கு குடியரசுத் தலைவர் கொடி ஏத்துறாங்க. ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறது குடியரசு தினம், விச் மீன்ஸ் நம்ம அரசியலமைப்பை எழுதி முடிச்ச தினம். அன்னைக்கு ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிச்சோம். ஸோ வி ஹேவ் டு அன்ஃபர்ல் த ஃபிளாக். அன்ஃபர்ல்னா ஓப்பன் த ஃபிளாக். மேலே பூ கட்டி இருக்கும், பிரசிடென்ட் வந்து ஓப்பன் தான் பண்ணுவாங்க, அது அன்ஃபர்ல் ஆகும். இந்த அளவுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியோட படிச்சா கிளியர் பண்ண முடியும். அதுதான் டிஃபரன்ஸ். இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நீங்க என்ன படிச்சு போவீங்க? குடியரசுத் தலைவர் பிரைம் மினிஸ்டர் ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க, அன்ஃபர்ல் பண்ணுவாங்க. கிளியராகவே படிச்சிருந்தாலும் அது ரெட் ஃபோர்ட். குடியரசுத் தலைவர் எங்க கொடி ஏற்றுவாங்க? ஜனவரி 26 அன்னைக்கு. இப்போ நம்ம ஜனவரி 7ஆம் தேதி இருக்கோம், ஜனவரி 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே வரப்போகுது. நம்ம குடியரசுத் தலைவர் கொடி ஏற்ற போறாங்க. எங்க ஏற்றுவாங்க? எங்க ஏற்றுவாங்க? கர்த்தவ்யா பாத்துல ஏத்துவாங்க. உங்க பார்லிமெண்ட் டு இந்தியா கேட் கனெக்ட் பண்ற ரோடு கர்த்தவ்யா பாத், ராஷ்டிரபதி பவன் அந்த இடத்துல ஏத்துவாங்க. அதோட பழைய பேர் தான் ராஜ்பத். அங்க ஏத்தவே மாட்டாங்க, அன்ஃபர்ல் தான் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஏன் பிரைம் மினிஸ்டர் ரெட் ஃபோர்ட்ல ஏத்துறாரு? பிரைம் மினிஸ்டர் வேற எங்காவது ஏத்தலாம்ல, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல ஏத்தலாம், எங்க வேணா ஏத்தலாம். ரெட் ஃபோர்ட் மத்த நாள்ல வந்து இட் இஸ் எ மான்யூமெண்ட், யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட். மக்கள் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த ரெட் ஃபோர்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் ஏத்துறாரு? நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நான் 5 வருஷமா டிஎன்பிசி படிக்கிறேன், 6 வருஷமா டிஎன்பிசி படிக்கிறேன், 3 வருஷமா டிஎன்பிசி படிக்கிறேன், பாஸே ஆகலைங்க, காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்குமாமா, அதெல்லாம் படிக்கிறது கஷ்டமாமா அப்படின்னு. அவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது ஸ்கூல் புக்கு, பேசிக் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிருச்சுங்களா? நீங்க படிக்கிற விதத்தை மாத்தினா 6 மாசத்துல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். மை ஹஸ்பண்ட் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். 10 பைசா கொடுத்து வேலை வாங்கல, கிளியரா மெரிட்ல தான் வேலை வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தான் கிளியர் பண்ணாரு. என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நான் 100 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பட் அவ்வளோ ஆத்தென்டிக்கா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு திருப்பி கேட்பீங்களா? அதனால நான் என் ஹஸ்பண்டே எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டேன். சிக்ஷால குரூப் 2ல 150 பேருக்கு மேல ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஸ்கூல் புக்கை தொட்டு பார்க்காம, ஸ்கூல் புக்குன்னா என்னன்னே தெரியாம வெறும் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் படிச்சு பாஸ் பண்ணவங்க 80% மெஜாரிட்டி. விஏஎஸ் ரிசல்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 நாள் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வர அன்னைக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மொத்த ஹிஸ்டரியும் வில் புட் இட் இன் இன்ஸ்டாகிராம். We are also waiting for that moment. Okay, so அதுதான் டிஃபரன்ஸ். இந்த ஊருக்குள்ள சுத்துற 5 பேர் 4 பேர் 5 வருஷமா படிக்கிறேன் 6 வருஷமா படிக்கலன்னா படிக்கிற விதமும் ஸ்ட்ராட்டஜியும் தப்பு.
ஓகே, கொஸ்டின்ஸ் எப்படி வரும், என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறோமா அப்படிங்கறத முடிவு பண்ணி படிக்கிறவன் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ ஏன் ரெட் ஃபோர்ட்ல ஏத்துறாங்க, வேற வை நாட் அன் அதர் பிளேஸ்? டெல்லியில அவ்வளோ இடங்கள் இருக்கு, எல்லாமே முக்கியமான இடங்கள். காந்தி சமாதி இருக்கு, போய் அங்க ஏத்தலாம்ல. அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஃபாதர் ஆஃப் இந்தியா இல்லையா, ஃபாதர் ஆஃப் த நேஷனே அவர் தான். ஏத்தல ஏன் பிரைம் மினிஸ்டர் வீட்ல ஏத்தலாம், பார்லிமெண்ட்ல ஏத்தலாம், வை ரெட் ஃபோர்ட்? ஏன்னா முதல்ல நமக்கு ஃப்ரீடம் வாங்கும் போது ஜவஹர்லால் நேரு ரைஸ் த ஃபிளாக் தேர். நமக்கு ஃப்ரீடம் 1947 வந்த அன்னைக்கு ஆகஸ்ட் 15 நைட்டு நம்ம அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்த ஜவஹர்லால் நேரு அங்கதான் ஹாய்ஸ் பண்ணாரு. அங்க அவர் அடுத்த நாள் ஸ்பீச் கொடுக்கும் போது, ஜனவரி 16 அன்னைக்கு ஸ்பீச் கொடுக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பிரைம் மினிஸ்டரா இங்க இருக்கேன்னே சொல்லல, நான் தான் பிரதான் சேவக் அப்படின்னு சொன்னாரு. நான் தான் இந்த நாட்டோட முதல் சேவகன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் நடந்த ரொம்ப முக்கியமான இடம் ரெட் ஃபோர்ட். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது என்னதான் மான்யூமெண்டா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் அங்கதான் போய் ஃபிளாக் ஹாய்ஸ் பண்றாரு. அண்ட் இன்னொன்னு நிறைய பேர் கேட்பாங்க, மேம் நான் படிக்கணும்லாம் முடிவு பண்ணிட்டேன், 6 மாசம் படிக்கிறேன், சரி ரெஃபரன்ஸ் புக்கும் சேர்த்து படிக்கிறேன், ஆனா எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, திருப்பி ரிவைஸ் பண்ணா எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. இந்த மாதிரி கனெக்ஷனோட ஸ்டோரியோட படிச்சா மறக்கவே மறக்காது. ரஞ்சினி இப்ப வந்து சொன்னாங்கல்ல ஜஹாங்கீர் அப்படின்னு ஒரு ஆன்சர், நான் அவங்கள வச்சு அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் முடிஞ்சு ஒரு 15 நாள் இருக்கும் அவங்களுக்கு, 15 நாளைக்கு மேலேயே இருக்கும், 16-17 நாள் இருக்கும் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் சப்ஜெக்ட் நான் அவங்களுக்கு எடுத்து முடிஞ்சு. முகல் டாபிக் முடிஞ்சு ஒரு 25 நாள் இருக்கும். முகல்ஸ்க்கு அப்புறம் நிறைய டாபிக்ஸ் எடுத்துட்டோம்ல, முகல் முடிஞ்சு ஒரு 25 நாள் இருக்கும். இப்போ நான் அந்த கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு ப்ரீ ஸ்கிரிப்டா அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் கூட்டிட்டு வரல, ஏன்னா ரஞ்சினி செஷனுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வரக்கூடாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸை சொல்றேன். ஏன்னா இந்த டைம்ல உட்காந்து வேற ஏதாவது படிங்க, இந்த செஷனுக்கு நீங்க அட்டென்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நான் இந்த செஷன்ல சொல்ல போற எல்லாம் உங்களுக்கு நான் கிளாஸ்லயே சொல்லிடுவேன், இதை விட ஜாஸ்தியா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஆனாலும் அவங்க தே லிசன், தட்ஸ் ஓகே. ஏன் அவங்கனால அந்த ஆன்சரை உடனே ரீகலெக்ட் பண்ண முடியுது? மனப்பாடம் பண்ணாங்களா, இல்ல ரிவைஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்ல அது மனசுல பதிஞ்சிருச்சா அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல. மேபி ரஞ்சினிட்டே கேட்கலாம். ரஞ்சினி, எப்படி உங்களுக்கு ஜஹாங்கீர்னு ஆன்சர் ஞாபகம் வந்துச்சு? கிளாஸ்ல கவனிச்சுதான் மேம், படிச்சது டெஸ்ட் எழுதுனது அதை வச்சுதான் மேம் சொல்றேன். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். என்னன்னா இங்க ரிவிஷனும் எனக்கு மறந்து போயிருது திருப்பியும் கிடையாது. ஒரு விஷயமும் கான்செப்டுவலா கதையோட படிச்சா அப்படியே மனசுல பதிஞ்சிரும். அவங்களும் இன்னைக்கு செஷன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ரிவைஸ் பண்ணிட்டு வரமாட்டாங்க, அது சம்பந்தமா ஒரு விஷயம் நடக்கும்போது அது பிரெயின்ல ஸ்கேன் ஆகும் அவங்களுக்கு. இந்த ஆன்சர் வரும்போது ஜஹாங்கீர்னு அவங்க வாயிலிருந்து வருது. ஓகே, ஸோ இங்க படிச்சு முடிச்சிடுறேன், என்னால ரிவைஸ் பண்ண முடியல, மறந்துடுறேன் அப்படின்னா, நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றது, நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தா மறக்கவே செய்யாது. அப்ப ப்ராப்ளம் நீங்க படிக்கிறதுல தான் தவிர அந்த டெப்த் இல்ல. ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் ஆயுசுக்கும் மறக்காது. நான் இன்னைக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் பிளான் பண்ணிட்டு வர்றதில்ல, ரெட் ஃபோர்ட் கதையை சொல்லணும், பாபர் கதையை சொல்லணும் அப்படின்னு. நான் ஆழமா படிச்சு பதிஞ்ச ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ த டெப்த் மேட்டர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் எந்த காலத்துலயுமே மறக்காது. ஸோ இப்படி படிக்காத ஒருத்தன் தான் இந்த ஊருக்குள்ள சுத்துற 4 பேர். நான் 4 வருஷமா படிக்கிறேன், 5 வருஷமா படிக்கிறேன், நான் பாஸே ஆகுறது இல்ல. 120 கொஸ்டின் போட்டுருவான் மாப்ள, ஆனா அதுக்கு மேல வராது. அப்படின்னா அந்த 120 கொஸ்டின் புக்கை படிக்கிற எல்லாரும் ரேண்டமா போடுறது. அதுல இருந்து அந்த 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் போடுற எட்ஜ் தான் இந்த எக்ஸ்ட்ரா லேர்னிங். அடுத்த 6 மாசம் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த 40 கொஸ்டின் எய்ம் பண்ணி படிங்க. நீங்க படிக்காமையே போனாலும் 110 120 கொஸ்டின் எல்லாருமே போடுவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் காமிச்சாதான் நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அந்த 40 கொஸ்டின் 30 கொஸ்டினை எய்ம் பண்ணி படிக்கிற ஒருத்தரும் 6 மாசத்துல சர்வீஸ் வாங்கலாம். The game is about the last 30 questions. The game is not at all about the first 120 130 question. அது சும்மா போய் இங்கி பாங்கி போட்டு வந்தாலே 200 கொஸ்டின் 50% ப்ராபபிலிட்டி கிளியர் ஆயிரும்ல. ப்ராபபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்கல்ல, ஏபிசிடியில் 4 ஆப்ஷன்ல எந்த 2 ஆப்ஷன்ல நீங்க திருப்பி அதே போட்டாலும் 100 கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகும். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல. உங்க கேம் எங்க இருக்குன்னா அந்த நார்மலா ப்ராபபிலிட்டியில போடுற 120க்கும் பாஸ் பண்றவன் போடுற 160க்கும் இருக்கிற அந்த 40 கொஸ்டின் நீங்க டெப்தா படிச்சுட்டு போய் கிளியர் பண்றதுலதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சர்வீஸ் வாங்குறவன் இருக்கான். ஓகே, 5 வருஷமா படிக்கிறவன் 120லயே நிக்கிறான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு. எஸ், ரொம்ப சிம்பிளா எல்லாருமே படிச்சிருக்க ஒரு விஷயம் சால்ட் சத்தியாகிரக. ரொம்ப முக்கியமா எல்லாருமே டைம் ஆயிடுச்சா? இல்ல, ரொம்ப முக்கியமா படிச்ச சால்ட் சத்தியாகிரக. உப்பு சத்தியாகிரகம் எல்லாருமே படிச்சிருக்கீங்கல்ல. எஸ், ஏன் காந்தி உப்பு சத்தியாகிரகம் லான்ச் பண்ணாரு? நான் ஐஎன்எம் இங்க இருக்கிற யாருக்குமே எடுக்கல, அதனால அவங்க ஆன்சர் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லலாம்.
ஸ்ரீவித்யா அவங்க மறந்துருப்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு, அதனால விட்டுருங்க. ஏன் சால்ட் சத்தியாகிரக லான்ச் பண்ணாரு? என் உப்புக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் வரி போட்டுட்டு இருந்தாங்க, அப்ப நான் இனிமேல் வரி கட்ட மாட்டேன், உப்பை நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவரு உப்பு நானே காய்ச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி சால்ட் சத்தியாகிரகம் போனார். அதுதான் ஆன்சர். அது இல்லாம வேற ஏதாவது எஸ் மேம். ஆன்சர்? சொல்லுங்க அனிதா. மேம் அவரு அதாவது நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய உப்பை அவங்க எடுத்து நம்மளை இது பண்ணனதுனால நம்மளே காய்ச்சி இது பண்ணணுங்கிறக்காக நடந்த போராட்டம். அதனாலதான் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினாருங்க மேம். அவினாஷிலிங்கம் யூனிவர்சிட்டியில பிஏ ஹிஸ்டரியா நீங்க? இல்லையா? நான் அனிதாங்க மேம். நான் அவினாஷ்லிங்கம் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேனுங்க. ஓகே ஓகே. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அனிதா? மேம் நான் ரிசர்ச் டீச்சரா இருக்கிறேனுங்க மேம். ஓகே ஓகே. ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸோட டீச்சருங்க மேம். நான் ஸ்கூல்ல டெம்பரவரி போஸ்ட்ல தாங்க மேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆசைப்படுறேங்க மேம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சு போயிடணும்னு. ஓகே. உங்க ஆசை 2024 நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். ஆனா அதுக்கு மட்டும்தான் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். ஆன்சர் என்னமோ தப்புதான். வேற என்ன? அவங்க வந்து காமனான ஆன்சர் சொல்றாங்க. எல்லாருமே காமனா ஸ்கூல் புக்ல இருக்கிற ஆன்சர் தான். எஸ், வேற என்ன ஆன்சருங்க? பட் அவங்க ட்ரை பண்ணாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். ஓகேங்க மேம். ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து புக்ல இருக்காதுங்க. நம்ம ஜென்ரலா படிச்சுட்டு போனா அந்த 120 கொஸ்டின்லயே நிக்க வேண்டியதான். ஒரு காமன் மேன், ஓகே, ஒரு காமன் ஃபேமிலி. அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்றேன். நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, என் பிசினஸ் நான் நல்லா போகணும், இல்ல உங்க பிசினஸ் நல்லா போகணும்னா மக்கள் அடிக்கடி வாங்குற ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பிசினஸ் செலக்ட் பண்ணுவீங்களா, இல்ல ஒரு தடவை வாங்கினா அவங்க வாழ்க்கையிலே அதை திருப்பி வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அழியிற ஒரு பொருட்கள் வச்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா தினம் தினம் மக்கள் வில் கம் டு யூ நோ, அப்போ யூ வில் கெட் ப்ராஃபிட் இல்லைங்களா? அது பிசினஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா? ஓகே, ஒரு தக்காளி வியாபாரம் பண்றீங்கன்னா தக்காளி தீர தீர டெய்லி வருவாங்களா சமையலுக்கு தக்காளி வேணும்னு? அப்ப அது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ங்கும் போது ஈஸியா நமக்கு வந்து சேல் பண்ண முடியுங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த டைம்ல உப்பு ஏன் வரி விதிச்சாங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு 19 கிலோ சால்ட் செலவு பண்ணாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தாங்க பிரிட்டிஷ். ஓகே, பிரிட்டிஷுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே ஒரு குடும்பம் ஒரு வருஷத்துக்கு 19 கிலோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு மாசத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ செலவு பண்ணிடுறாங்கல்ல இன்னைக்குமே எல்லாருமே. ஸோ 19 கிலோ ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் செலவு பண்றாங்க. அன்னைக்கு இருந்த குடும்பங்கள்ல அதிகமா எல்லாருமே பயன்படுத்தினது உப்பு. ஏன்னா அன்னைக்கு நாடே வறுமையில இருந்துச்சு. வேற எந்த லெஷர் ப்ராடக்ட்ஸ், வசதியான பொருட்கள் எல்லாருமே வாங்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி நிறைய திருப்பி திருப்பி வாங்குற ஒரு பொருட்களுக்கு நான் வரி விதிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய வரி வரும்ல, காசு வரும்ல. அதுதான் சால்ட் டாக்ஸ். என்ன சொல்றது, சால்ட் டாக்ஸ். யாரு செஷன் இருக்கும் போது நமக்கு ஃபோன் வரும், இல்லை மற்ற நேரம்லாம் வரவே வராது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன், அந்த 19 கிலோ ஒரு ஃபேமிலி வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க ஜாஸ்தியாக யூஸ் பண்ற ஒரு பொருள், அது தீர்ந்து போற ஒரு பொருள் வரி விதிச்சா பிரிட்டிஷ் ஈஸியா சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் அவங்க வரி விதிச்சாங்க. அப்ப ஏன் காந்தி சத்தியாகிரகம் லான்ச் பண்ணாருன்னா, எல்லா குடும்பமும் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சாதான் எல்லா குடும்பமும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த காந்தி எதிர்த்தாருன்னா, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீயும் பாதிக்கப்பட்டிருக்கேன், வா காந்தி கூட துணை நிக்கலான்னு போவாங்கல்ல. சோ காந்தி சால்ட் சத்தியாகிரகம் லான்ச் பண்ணதுக்கான ரீசன், எவ்ரி ஃபேமிலி இஸ் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் சால்ட் டாக்ஸ். எவ்ரி ஃபேமிலி இஸ் கன்சியூமிங் மோர் சால்ட், அதனால பிரிட்டிஷ் டாக்ஸ். எவ்ரி ஃபேமிலி இஸ் அஃபெக்டட். ஸோ ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு என் கூட வருவாங்க, பிரிட்டிஷை எதிர்ப்பாங்க அப்படிங்கறனால காந்தியும் சால்ட் சத்து. அதுதான் ஒரிஜினல் ரீசன். இந்த கிளாரிட்டியோட படிக்கிறவங்க இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் அசர்ஷன் ரீசனிங் சென்டென்ஸ் கொடுத்து கூற்று கொடுத்து எந்த கூற்று சரி தவறு அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். சால்ட் சத்தியாகிரக டேட்டை மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்கூல் புக்ல இருக்க ஃபேக்டோட போறவன் 4 வருஷம் ஆனாலும் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம எந்த குரூப்ல இருக்கோங்கிறது தான் முக்கியமே தவிர நம்ம பாஸ் பண்றதும் பண்ணாதும் அந்த குரூப்பை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஓகே, ஸோ யாரெல்லாம் படிக்கலாம், யாரெல்லாம் படிக்க கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சிருச்சு. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். அதை தாண்டி இன்னும் ஒரு பயங்கரமான நோஷன் என்ன அப்படின்னா, மேம் அந்த காலத்துல எல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிட்டாங்க மேம்.
இப்பெல்லாம் ரொம்ப காம்படிஷன், படிக்கவே முடியல சொல்றாங்களா? நான் தினமும் கேள்விப்படுறதா. நான் ஒரு 5 வருஷமா அகாடமி நடத்துறேன். ஓகே, எத்தனை பேர்த்த பாக்குறேன், எவ்வளவு கதைகள் கேட்கறேன். அந்த காலத்துல ஈஸியா பாஸ் பண்ணிட்டாங்க, இப்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்டாவே ப்ரிவேல் ஆகுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணாங்க, இந்த காலத்துல ஈஸி அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு யாராவது மாற்று கருத்து, முரண்பாடு இருந்தா தெரிவிக்கலாம். சில விஷயம்லாம் நான் கிளாஸ்ல பேசும்போது சொல்லிடுவேன், இதுதாங்க, இதுக்கு கருத்தை யாரும் தெரிவிக்க வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஓகே, சில டெசிஷன்ஸ் எல்லாம். பட் இப்போ வந்து கருத்து நீங்க தெரிவிங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த காலத்துல மேம், அந்த காலத்துல யாராவது பாஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, என்னோட மாமாவே வந்து கமிஷனர் தான். அவர் ரிட்டையர் ஆனது கோயம்புத்தூர்ல இருந்து கமிஷனரா தான். அவரு குரூப் ஒன் சர்வீஸ் கிளியர் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷம் முன்னாடி. ஓகே, அந்த காலத்துல கிளியர் பண்ண ஒரு ஆள் எனக்கு தெரியும். இந்த காலத்துல சர்வீஸ் வாங்கின ஒரு 500 பேர் 1000 பேர் எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அந்த காலத்துல கிளியர் பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணாங்க, இந்த காலத்துல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா கரெக்ட்னா சொல்லுங்க, இல்ல இல்ல அப்படின்னா சொல்லுங்க. பட் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நானே பேசிட்டு இருக்க கஷ்டமா இருக்குல்ல. அந்த டைம்ல சோர்சஸ் நிறைய இருந்திருக்காது. ம். இந்த டைம்ல இப்ப சோர்சஸ் சோஷியல் மீடியாஸ் அந்த நிறைய சோர்சஸ் இருக்குது. அது போக ஏஜ் லிமிட் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எக்ஸெம்ஷன்ஸ் இருக்குது. முத்துலட்சுமி கூட நான் கிளாஸ்லயே பேசிக்குவேன். நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. இல்ல மேடம், சோஷியல் மீடியால நிறைய இருக்கு மேடம். பட் ஆனா சோர்ஸ் நிறைய கிடைக்குது, பட் படிக்க முடியல மேடம். எது படிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே அதான் மேடம், ஓகே நிறைய இருக்கு, மெட்டீரியல் நிறைய இருக்கு மேடம். பட் எது கரெக்டா சூஸ் பண்ண தெரியல. ஓகே 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 ஐ டெல் யூ சம்திங். அந்த காலத்துல இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த காலத்துல வந்து எல்லாம் ஒரே புக்கு தான், லைப்ரரி தான். ஓகே, நீங்க படிச்ச அதே புக்கு அவங்களும் படிக்கிறாங்க. பெரிய அகாடமியோ ஒரு மென்டாரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்ரிபடி கோ டேக்ஸ் தட் புக் ஃப்ரம் த லைப்ரரி. நீங்களும் நல்லா படிப்பீங்க, அவங்களும் நல்லா படிப்பாங்க. ஓகே, ஸோ காம்படிஷன் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த காலத்துல என்ன பிரச்சனைனா, சோர்ஸ் நிறைய இருக்கா? ஓகே, அதனால சோர்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஈஸி கிடையாது. ஓகே, சோர்ஸ் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். 500 பேர் படிக்கணும்னு முடிவு பண்ணா 500 பேர் 500 யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றாங்க. ஒருத்தரும் 50 யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன். இதுல அந்த 500 பேர்ல 5 பேர் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பான், இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. அந்த ஃபோக்கஸ் பண்றவன் ஈஸியா பாஸ் பண்ணிடுறான். அன்னைக்கு மாதிரி கஷ்டம் கிடையாது. இதே புக்கை எல்லாருமே படிக்கிறாங்க, அதுல யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ். அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப ஈஸி, எல்லாரும் யூடியூப்லயே படிச்சுக்கலாம், ஸ்கூல் புக்லயே படிச்சுக்கலாம் அப்படின்னு 450 பேர் அப்படி போயிருவாங்க. அவங்க அங்கங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருவாங்க. ஒரே யூடியூப் சேனல் 4 நாளுக்கு மேல ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா 5ஆவது நாள் வேற ஒரு யூடியூப் சேனல்ல இதோட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னோன்னா, இல்ல இவன் தப்பா சொல்றான், அவன் தான் கரெக்டா சொல்லலான்னு போயிருவான். ஐ எம் ஆல்சோ யூடியூபர் கிடையாது, யூடியூப்ல கண்டென்ட் போடுற ஒருத்தர் ஃப்ரீ டைம்ல. எனக்கு தெரியும் என்னோட கிளாஸ்ல நான் என்ன சொல்லுவேன், யூடியூப்ல என்ன சொல்லுவேன் அப்படின்னு. எல்லாருமே அப்படிதான். யூடியூப்ல 10 நிமிஷத்துக்கு மேல ரெக்கார்டே பண்ணவே முடியாது. யூஸ்வலா ஃபுல்லா வேல்யூ கொடுக்கவே முடியாது. கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்கன்னா உசுரை கொடுத்து அவங்க கிளாஸ் எடுக்க தோணும், அவங்க பாஸ் ஆகணுமே அப்படின்னு. அது யூடியூப்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு யூஸ்வலா இருக்காது, எல்லாத்துக்குமே அப்படிதான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ், அந்த டார்கெட் கோல் நோக்கி போறவங்க ரொம்ப கம்மி. அப்படி கூட இல்லாம வச்சுக்கோங்க, எல்லாருமே டவுன்லோட் மெட்டீரியல், டவுன்லோட் டெஸ்ட் சீரீஸ், டவுன்லோட் ஸ்கூல் புக்கு, டவுன்லோட் கண்டென்ட், டவுன்லோடட் கோஸ் டு யுவர் ஜங்க் ஃபோல்டர், ஒரு டெஸ்க்டாப் ஃபோல்டர், ஆர்ச்சீவ். யார் படிக்கிறா? எல்லாம் அங்கங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் அதே சப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஏதாவது டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, அங்க போயிருவாங்க. அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. இந்த ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க தான் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. அந்த ஃபோக்கஸ் பண்றது மட்டும்தான் ரியல் காம்படிஷன், விச் இஸ் வெரி லெஸ் தீஸ் டேஸ். அன்னைக்கு மாதிரி கஷ்டம் கிடையாது. இன்னைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணது ரொம்ப 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 ஈஸி. ரொம்ப கிளியரா சொல்றேனே, டவுன்லோடே பண்ணாம குரூப் 2க்கு ஸ்கூல் புக்ஸ்னே என்னன்னே தெரியாம குரூப் 2ல 150 பேருக்கு மேல சிக்ஷால பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 90% ஸ்கூல் புக் தொட்டு கூட பார்த்ததில்ல. அவங்களோட சொந்த வீடியோஸே இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், நீங்க போய் பாருங்க. ஆனா இன்னும் அந்த பாஸ் பண்ற ஃபோக்கஸ்டு கேங்குக்கு பதிலா இன்னொருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கூல் புக் டவுன்லோட்
ஓகே. இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது மேம். ஒரு 5 மினிட்ஸ் கேட்கவே இல்லை மேம். கேக்குது மேம். சம் சடன் நெட்வொர்க். சொல்ல மாட்டேங்குது. ஓகே. இப்ப கேக்குது மேம். ஓகே. சாரிங்க, டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. ஏதோ சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். Okay, okay. ஏதோ ஒரு சிங்கிள் ஃபேஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாட் வாஸ் ஐ டாக்கிங் அபவுட்? அந்த ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. அதான் டிஃபரன்ஸுங்க. இன்னைக்கு வந்து இட்ஸ் வெரி 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 ஈஸி டு கிளியர் த எக்ஸாமினேஷன் ப்ரொவைடட் நீங்க ரொம்ப டிட்டர்மைண்டா படிச்சீங்க அப்படிங்கிறதுனா மட்டும் போதும். ஆனா என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட டைம் வேற யாரும் எடுத்துட்டு போகாத அளவுக்கு we have to wisely use our time. 6 மாசம் தான் இருக்கு. 6 மாசத்துல படிச்சா பாஸ் பண்ண முடியும். 6 மாசத்துல படிக்கிற மாதிரி இருந்தா பாஸ் பண்ண முடியாது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பல 6 மாசங்கள் படிக்கிற மாதிரியே இருந்தவங்க தான் அந்த கதை பேசிட்டு இருக்கவங்க. ஸோ we have to be very wise in choosing our mentor, in choosing our strategy, in choosing our பிளான். எல்லாமே பர்ஃபெக்டா சூஸ் பண்ணும். நம்ம என்ன அடுத்த 6 மாசத்துக்கு ஃபாலோ பண்ண போறோம், அந்த 6 மாசத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அதை வச்சு சர்வீஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறோம். டைம் வந்து ரொம்ப வைஸா யூஸ் பண்ணணும். குவாலிட்டி அப்படிங்கறத கண்டிப்பா கொடுக்கணும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, ரொம்ப ஈஸியா அதை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் அங்கிருந்து மாறிடும். ஒரு தடவை ஜெயிச்சு தான் பாருங்க, அண்ட் லைஃப் வில் சேஞ்ச். பட் அந்த ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்காக எஃபர்ட் போடணும். ஈஸியா எந்த சக்சஸ்மே வராது இல்ல. பட் ஒரு தடவை நீங்க லைஃப்ல ஜெயிச்சிட்டீங்க, கெட்டிங் இன்டு சர்வீஸ், டூயிங் சம்திங், நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் வில் சேஞ்ச் ஃப்ரம் தேர். அந்த மூமெண்ட்ல இருந்து வாழ்க்கை மாறிடும். எந்த காரணமும் கிடையாது, லைஃப் மாறிடும். இதோட கிளியரா யார் படிக்க முடியும், எப்படி படிக்க முடியும், என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்க டிசைட் பண்ண வேண்டியது நான் படிக்கிறேன், சர்வீஸ் வாங்குறேன், அவ்வளவுதான். இது ரெண்டு தான் நீங்க டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிக்கினீங்க, யூ வில் டெஃபினெட்லி கெட் சக்சஸ். 2024ல நீங்க ஜனவரி 7ஆம் தேதி உட்காந்து இந்த வருஷம் இதை பண்ணனா நம்ம வாழ்க்கை மாறிடுமா, நம்ம ஏதாவது சாதிச்சிருமான்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி ஜனவரி 2025லயும் உட்காந்து யோசிக்க கூடாது. சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் டிஃபரன்ஸ். எஸ், கேக்குதுங்களா? சவுண்ட் கேக்குது. இப்பதான் கேக்குது மேம். அன்அவாய்டபிள். இப்பதான் கொஞ்சம் கேக்குது மேம். ஓகே. அதான் நான் சொன்ன மாதிரி ஜனவரி 25ல நம்ம வந்து மறுபடியும் உட்காந்து ஜனவரி 25க்கு பிளான் போட்டுட்டு இருக்க கூடாது. இந்த வருஷம் படிக்கலாமா, வேண்டாமா, விட்டுறலாமா அப்படின்னு நம்ம உட்காந்து அப்பவும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து அப்ரப்டா அந்த டைம்ல நம்ம சக்சஸ பத்தி பேசிட்டு இருக்கணும். போன வருஷம் ஆரம்பிச்சேன், 6 மாசம் படிச்சேன், ப்ரிலிம்ஸ் பாஸ், மெயின்ஸ் பாஸ் எழுதியிருக்கேன், இன்டர்வியூ வரும், அடுத்த கவுன்சிலிங் வந்து நான் வேலைக்கு போயிருவேன். அந்த ஸ்டேஜ்ல ஜனவரி 2025ல இருக்கணும் நம்ம. ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு 1 hour வாட் எவர் இன்ஃபர்மேஷன் ஐ ஷேர்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஆனுவல் பிளானர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த 6 மாசம் உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கிறக்காக. நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், நீங்க எனக்காக படிக்க போறது கிடையாது, உங்களுக்காக படிக்க போறீங்க. உங்களுக்காக, உங்க ஃபேமிலிக்காக நீங்க வேலை செய்ய போறீங்க. அதை நீங்க முடிவு பண்ணி வேலை செஞ்சா சக்சஸ், இல்லைன்னா இல்ல. தட்ஸ் ஆல். இந்த 55 பேர்ல ஃபோக்கஸ்டா ஒரு 5 பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு 60 பேர்ல ஃபோக்கஸ்டா ஒரு 10 பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 10 பேர் அடுத்த 6 மாசம் சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த பாக்கி இருக்கிற 40 பேர் மறுபடியும் அடுத்த வருஷம் படிக்கலாமா வேணாமான்னு ஏதோ ஒரு பிரைவேட் இடத்துல சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அந்த 10 பேரோட பாக்கி 9 பேர் கம்ப்ளீட் பண்றது ஈஸி தானே. நம்ம ஏன் ரியல் காம்படிஷன் அவ்வளவு பெருசுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் ரியாலிட்டி ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. ஓகே, done. So decide what you want to do, and I'll open the session for questions. Give me 2 minutes. வாய்ஸ் கேக்குது.
வாய்ஸே கேட்கல. ஒரே நிமிஷங்க. மணிகோபால் நீங்க தான் ஹோஸ்ட். இப்போ எனக்கு ஏதோ நெட்வொர்க் மாறிடுச்சு. கேன் யூ கிவ் ஹோஸ்ட் ஸ்வாதிகான்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அது ஹோஸ்ட் கொடுங்க. மேம் கொடுத்துட்டாங்க மேம். ஓ வாய்ஸ் கேட்கல மேடம். I tried to sort out the problem. என்னால ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண முடியல. மணி கோபால் அந்த அக்கௌண்ட்ல நீங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸ் இருக்கா? அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஓபன் அப்படி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். ஜஸ்ட் ஸ்டாப் த ரெக்கார்டிங் கொடுங்க, ஆகுதான்னு பார்க்கலாம். மேம் அப்படி இல்லைங்க மேம், லீவ் மீட்டிங் தான் மேம் இருக்கு, ஆப்ஷன் இல்லைங்க மேம் அதுல. Some sudden problem that may occur. 1 second. I'll just answer your questions again. Give me 2 minutes.